டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, இனியும் செலவை குறைத்து செல்வத்தை சேரு. சுட சுட மார்க்கெட் பாரு, தங்கம் வாங்க நேரம் பாரு, பங்கு வாங்கி 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 பணக்காரனா மாறு. டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம EGR பத்தி பார்ப்போம். எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ன்றது தான் வந்து EGR. இந்தியாவில் கோல்டு இன்வெஸ்டிங் வந்திருக்கக்கூடிய புதிய செபி ரெகுலேட்டட் ஆப்ஷன் தான் இந்த EGR. இதை டிமேட் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். EGRனா என்ன அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். செபி அப்ரூவ்ட் வேலெட்ல சேஃபா ஸ்டோர் செய்யப்பட்ட பிசிக்கல் கோல்டை வந்து ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் செக்யூரிட்டி தான் இது. நீங்க வந்து EGR வாங்கினா உண்மையான கோல்டு வந்து உங்க பேர்ல வேலெட்ல இருக்கும். இந்த ஓனர்ஷிப் டிமேட் அக்கௌண்ட்ல எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வந்து அது இருக்கும். இதுல என்னென்ன டினாமினேஷன் அவைலபிள் ஆகுதுன்னா 1 கிராம், 10 கிராம், 100 கிராம், 1 kg அப்படின்னு சொல்லிட்டு இந்த டினாமினேஷன்ல இது அவைலபிளா இருக்குது. இது நம்ம எப்படி வந்து பிசிக்கல் கோல்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, EGR வாங்கின பிறகு தேவைப்பட்ட அது ஆக்சுவல் பிசிக்கல் கோல்டாகவும் நம்ம வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய EGR ரெடீம் ரிக்வெஸ்ட் செய்யணும். அப்புறம் வந்து புரோக்கர் டெபாசிட்டரி மூலியமா ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவல் வேலெட்ல இருக்கக்கூடிய இந்த கோல்டு வந்து அலாக்கேட் செய்யப்படும். வெரிஃபிகேஷன் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு பிசிக்கல் கோல்டு அண்ட் காயின் வந்து கலெக்ட் செய்யலாம். கோல்டு இதுல வந்து பியூரிட்டி வந்து ஸ்டாண்டர்டைசேஷனா இருக்கும். செபி அப்ரூவ்ட் வேலெட்ல கூட கிடைக்கக்கூடியது. இது ஜென்யூன் பிசிக்கல் கோல்டு அஷூரன்ஸ் வந்து இதுல இருக்கும். இதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கலாம். GST, வேலட் ஹேண்ட்லிங் சார்ஜ், டெலிவரி அண்ட் மேக்கிங் சார்ஜ் இருக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா பிசிக்கல் கோல்டு வந்து ஓனர்ஷிப் ஃபீல் வேணும்னா நம்ம EGR வந்து செலக்ட் பண்ணலாம். ஈஸி லிக்யூட் இன்வெஸ்டிங் வேணும்னா நம்ம வந்து கோல்டு ETF வந்து நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பல இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டு ETF தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அதுல லிக்யூடிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி வந்து அதிகம். ஆனா EGR வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பப்படுது.